OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நான் முகமது அலி, புளியாந்தோப்பில் இருக்கேன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு குக்கிங்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் நான் ஒரு பிரியாணி லவர். சென்னையில் நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த பிரியாணி சொன்னீங்கன்னா கூட நான் அந்த எல்லா வெரைட்டிஸ் பிரியாணியும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஸோ குக்பாட்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன். முகமது அலி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் தான் சொல்லலாம் என்னன்ட்டு. ஜஸ்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி OPOS குக்பாட் இருக்குன்ட்டு. பட் ஆனால் எப்படி பண்ணோம் எதுன்னு தெரியாது. இப்போ தான் நீங்கள் OPOS குக்பாட் ஆமாம், ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து சாம்பார் பண்ண போகிறோம், கதம்ப சாம்பார் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். நீங்கள் இதுக்கு முன்னாடி சமையல் பண்ண எதுவும் இருக்கா? இல்லை, எனக்கு சமையல் பண்ண ஜஸ்ட்டு டீ போடுவோம், அதுதான். வேறு எதுவும் பெருசாக சமையல் பற்றி ஒன்றும் இப்போ நான் ஒன்று எடுத்து கொடுத்தா அதை நீங்கள் அதில் போட கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் செய்யலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்னையே வந்து செய்ய சொன்னாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லிட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, திருப்பி வச்சுருங்க. உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் விசில். ஓகே, அது எடுக்கணுமா? அப்படியே எடுக்கலாமா? அப்படியே எடுத்துடலாம். எடுத்து வெளியில் வச்சுருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு வந்து 1 கப் ஊற வச்சுருக்கோம். அது வந்து ஊறினால உங்களுக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்குது. துவரம்பருப்பு வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஓகே, வந்து தண்ணி 2 கப். 1 கப் துவரம்பருப்பு நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, 2 கப் தண்ணி ஊற்றுறோம்ல. தக்காளி 1 கப் தக்காளி, பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம இதை போட்டாச்சு. அதை லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அப்படி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். இப்போ கதம்ப சாம்பார் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எல்லா காயும் மிக்ஸ் பண்ண சாம்பார் தான். எல்லா ஒரு 4-5 காய் சேர்த்து போடுற மாதிரி. அதுக்கு வந்து பாட்டின்னு சொல்லிட்டு PIPன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான் நம்ம காயை வேக வைக்க போறோம். இப்போ வந்து இது மேல வைக்கிறோம். ஏன்னா பருப்பு அப்படியே மேல மெதுவா அதோட மேல. ஓகே, ரைட். இதுல இந்த காய் போடுறோம். ஓகே, இதுல நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு. சோ கீழ குக் ஆயிட்டு இருக்கும்போது மேல வந்து உங்களுக்கு பாயில். இது வந்து இது வந்து பாயில் ஆயிடும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் ஆயிடும். ஏன்னா கீழ வந்து பருப்புக்கு நம்ம தண்ணி ஊத்தி இருக்கோம் இல்லைங்களா. இல்லனா ரொம்ப குழஞ்சு போய்டும் காய் அப்படின்றதுனால இத நம்ம அப்படி வைக்கிறோம். ஓகே, இதுல வந்து சின்ன வெங்காயம் வந்து கேரமலைஸ் பண்ண சின்ன வெங்காயம். ஓகேங்களா, அதுவும் இதுல மேல போட்டுருங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி. ஓகே, சாம்பார் பவுடர் 1/2 ஸ்பூன், புளி பேஸ்ட், உப்பு கொஞ்சம், உப்பு 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூன். எல்லாமே போட்டாச்சு. ஓகேங்களா, சாம்பாருக்கு தேவையான எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம எடுத்து இன்னர் விசில் வந்து உள்ள வைக்கலாம். அப்படியே வைக்க முடியும். இப்போ வந்து லிட்ட முடியும். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டைம் செட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அவங்க வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நானே வந்து அந்த குக் பாட்டில் போட்டு அந்த மோட்லாம் செட் பண்ணிவிட்டு, சாம்பாருக்கு தாலுன்னு ஒரு மோட் இருக்குது, அந்த மோட் செட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்து உள்ள வந்து இன்னர் விசில் வச்சாச்சு. 14 பாட்டும் உள்ள வச்சாச்சு. காய் வேக வச்சாச்சு. இப்போ மெனுல போய் நம்ம வந்து தால் மோட் செட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ இதில் எல்லாம் என்னென்ன போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மோட்ஸ்லாம் தனித்தனியாக. இப்போ பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால தால் மோட்ல நம்ம வந்து செட் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே. மெனு ப்ளஸ் சிம்பிள்ல போங்க. தால்னு ஒரு மோட் வரும். தால். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டைமிங் காமிக்க எவ்வளோ நேரம் அப்படின்னு. ஓகே, 5 மினிட்ஸ் காமிக்குது. குக்கிங் டைம் 5 மினிட்ஸ். ஓகே, உங்களுக்கு அந்த இது சூடாயிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து ஓகே வந்து இப்போ க்ளோஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இது வந்துட்டு இதுவும் முக்கியம் உங்களுக்கு.
இப்போ வந்து வெண்ட் வந்து ரைட் லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து க்ளோஸ்ல தான் இருக்கணும் சரிங்களா? ஓகே. அதனால ப்ரெஷர் வந்து செட்டில் ஆகுறது அந்த ப்ரெஷர்ல உள்ள இருந்தா அந்த காய்கறிலாம் வெந்துடும். ஆமா. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி டைமிங் செட் ஆகும். ரைட். ஓகே. இப்போ இது ஸ்டார்ட் ஆகட்டும். உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் முகமது அலி. ஸோ நான் பேசிக்காக புளியந்தோப்பு வட்டாரத்தை சேர்ந்தவன். ஸோ அதான் ரீசெண்டாக சொல்லப்போனால் எனக்கு சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவேனே தவிர மற்றபடி அந்த சமையல் பற்றிலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. பேசிக்காக எல்லாரும் மாதிரி நான் ஒரு முஸ்லீம்னாலே ஒரு பிரியாணி வயசு கொஞ்சம் இருக்கும். ஆமாம் பிரியாணி கண்டிப்பாக. ஆமாம் இன்றைக்கி சாம்பார் பண்ண வச்சிட்டிங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்றது எங்கள் ஏரியா இன்னும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கே ஃபேமஸ். ஸோ ஏர்லி மார்னிங் ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த 24 ஹவர்ஸில் ஒரு 2 ஹவரை தவிர இது எப்போ போனீங்கனாலும் பிரியாணி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பிரியாணினா எனக்கும் பிடிக்கும். நிறைய பேர் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணினா லிமிட்டாக சாப்பிடுவாங்க. நிறைய பிரியாணி இருக்கும். எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் எனக்கு பீஃப், சிக்கன், மட்டன் அதிகமாக சாப்பிடுவோம். அதுலேயும் பீஃப்னு போனீங்கன்னா இன்னும் அதிகமாக சாப்பிடுவோம். சிக்கன் கொஞ்சம் நார்மலாக போகும். ஏன்னா எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே பீஃப் பிரியாணினா கொஞ்சம் ஃபேமஸ். ஆமாம். அப்புறம் இப்போ கல்யாணம் வேற உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் மேடம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் கம்மிங் ஜூலை மந்த் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேரேஜ். ஓகே. உங்களுக்கு அதனால இப்போ வந்து குக்கிங் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக இது வரைக்குமே பேச்சுலராக இருந்துட்டோம். இந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியல. ஸோ அப்படியே போச்சு. கல்யாணம் ஆனப்புறம் ஓகே. இப்போ அந்த மீன் டைம் கேப்பில் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு ஓப்போஸ் குக் பாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க முடிய ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு டைம் சேவிங்கு. நீங்கள் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியாது, ஏன்னா உங்களுக்கு குக்கிங்கே பேசிக் தெரியாது. இப்போ வதக்கணும், செய்யணும், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து அதெல்லாம் இது எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. ஓகே. நம்ம போட்டு வச்சுட்டு நீங்கள் போய் உட்காந்து உங்கள் ஒர்க் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அது முடிஞ்சிடும். பீப் சவுண்ட் வந்துடும், உங்களுக்கு அலாட் பண்ணது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும். அதில் நீங்களே வந்துட்டு பார்த்துக்கலாம். வந்து ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ரைட். நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை இதில். ஓகே. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க வந்து குக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, ஆக்சுவலாக பேச்சுலராக இருந்த வரைக்கும் இது போச்சு. அவங்க வந்து தான் பண்ணோன்ட்டு இல்லை. ஸோ அவங்க வெளியே அவங்க பார்க்கலாம். ஸோ அந்த மீன் டைம் நான் தனியாக இருக்கும்போது நானும் யூஸ் பண்ணிப்பேன் இது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து லேடிஸ் தான் வந்து கிச்சன்ல இருந்து குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே. கண்டிப்பாக. ஜென்ஸ் நீங்க எல்லாருமே வந்துட்டு பேச்சுலர்ஸ் பசங்கள்ல இருந்து ஹவுஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஈஸியா வந்து குக் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க கொண்டு வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு அதனால இனிமேல் வந்துட்டு ஒய்ஃப், அக்கா, தங்கச்சி இவங்க மட்டும் தான் குக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்களும் இனிமேல் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக. இப்போ என்ன இருந்தாலும் அந்த லேடிஸ் போடுற அந்த அளவு வந்து ஜென்ஸுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஸோ இதுக்கு பற்றி அந்த ரெசிபிஸ்லாம் எப்படி? அதுக்கு தான் அது வந்து ஸ்டாண்டர்ட் ஓப்போஸ் செஃப் ஆப்ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வந்து எல்லாமே மெஷர்மென்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்துறாங்க. ஓகே. என்னென்ன தேவை, என்னென்ன கடைகள்ல வந்து இப்போ வந்து மெஷர்மென்ட் கப்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு கிடைக்குது. கிராம்ஸ் எல்லாமே போடுற அளவுக்கு அந்த அளவை மட்டும் நீங்க எடுத்து வச்சு போட்டீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு பக்காவா இருக்கும். நீங்க வந்து அம்மா செய்யற டேஸ்ட் தான் வேணும், ஒய்ஃப் செய்யற டேஸ்ட் அப்படின்ற வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ்னால உங்களுக்கு வந்துட்டு எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான். நீங்க பண்ணாலும் அதே டேஸ்ட் தான், உங்க வைஃப் பண்ணாலும் அதே டேஸ்ட் தான், அம்மா பண்ணாலும் அதே டேஸ்ட் தான். ஓகேங்களா? அதனால நீங்க தாராளமா நீங்க வந்துட்டு டவுட்டே வேணாம். கண்டிப்பாக. ஸோ அது வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து எல்லாம் குக் ஆகி முடிஞ்ச உடனே ஒரு பீப் சவுண்ட் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. ஸோ நம்ம ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் இறக்கிட்டோம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கா பார்க்கும்போது போட்டதுக்கும் இப்போ எடுக்கும்போதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா வந்து அந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஊறின மாதிரி தெரியுது. இப்போ நம்ம உள்ளே வச்சுருந்த பாட்டை எடுத்து நம்ம வெளியில் வைக்கிறோம். ஓகே. ஓகேங்களா? இப்போ அந்த இன்னர் வெசிலையும் நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டு ஓகே வந்து மேஷ் பண்ணுறோம். ஓகே. மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பருப்பு வந்து மசிகிற அளவுக்கு. நல்லா எல்லா பருப்பையும் சேர்த்து மேஷ் பண்ணிடலாம். நம்ம போட்ட தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பருப்பெல்லாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளி பேஸ்ட்லாம் போட்டுக்கணும் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பருப்போட நம்ம ஆட் பண்ணுறோம். போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் கூட உங்களுக்கு வந்து உடையலை பாருங்கள், ஆனால் வெந்திருக்கு. இல்லைன்னா முருங்கைக்காய் நம்ம நார்மல் குக்கரில் எல்லாம் வச்சோம்
நாராக வந்துடும். ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க முருங்கைக்காயும் உடையல. ஒருவேளை முத்தலா இருக்கு முருங்கைக்காய் அப்படின்னா நீங்க 2ஆ கட் பண்ணி போடலாம். இல்லைன்னா குட்டி குட்டி சின்ன சின்ன சைஸா கூட நீங்க போடலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் தாளிகம், ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஓப்போஸ் குக் பாட்டில் மணக்க மணக்க கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன், நானாக இந்த செய்கிறேன் அப்படின்ட்டு, நானாக இதை செஞ்சேன் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க என் கண்ணையை நம்ப முடியல அப்படின்ட்டு. இப்போ தான் நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த சாம்பார் செஞ்சேன், இப்போ கண்ணு முன்னாடி நான் செஞ்ச சாம்பார் இருக்குன்னா என்னாலே நம்ப முடியல. என்ன ஒன்றுன்னா நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றவங்க டேஸ்ட்டுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி. பட் ஆனால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. குக்கிங் ஆன விதம், அந்த காய்கறி வெந்திருக்கிற விதம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து யார் யாருக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ நம்ம பிஸியாக இருக்கோம், ஒர்க் பண்ணுறோம், இல்லை டைம் இல்லை, ரொம்ப டைம் கம்மியாக இருக்குன்னா அவங்களாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்க தெரியாத எனக்கே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன்னும் சமைக்க தெரிஞ்சவங்களும் வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இன்னும் மசாலாஸ் ஆட் பண்ணணுமோ அது நீங்கள் உங்களோட இதுதான். ஸோ அதான் இதில் இன்னொன்று சொன்னாங்க என்னென்னா, இதில் வெஜ்ஜு மட்டும் கிடையாது, ஸோ நான்வெஜ்ஜும் செய்யலாம். ஸோ பிரியாணிஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் எல்லாம் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை வந்து பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுற மெத்தடை வந்து பேஸ் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் சாம்பார் ரெடி பண்ணி. ஓகே ரைட். அதான் செஃப் ஆப் இருக்குது, அதில் பார்த்துட்டு ட்ரை பண்ண வேண்டியதுதான் இனிமேல். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக.